Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து கோவைக்கு தாவேக தலைவர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். விஜயை வரவேற்க தடபுடல் ஏற்பாடுகளுடன் கோவை விமான நிலையத்தில் தாவேக தொண்டர்கள் காத்திருக்கக்கூடிய சூழலில் கோவைக்கு தற்போது விஜய் புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி வணக்கம். இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக தற்போது விஜய் புறப்பட்டிருக்கிறார். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்று மற்றும் நாளை 2 தினங்களாக கோவையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதற்கட்ட பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக கோவை செல்கிறார். தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய சார்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து தேர்தல் பூத்துகளுக்கு ஏஜென்ட்டுகளும் நியமிக்கப்படுவார்கள் என அக்கட்சியினுடைய 1ஆம் ஆண்டு துவக்க விழாவின் போது விஜய் பேசியிருந்தார். அதாவது தமிழகத்தில் மொத்தம் 69,000 தேர்தல் பூத்துகள் உள்ளதாகவும் இவை அனைத்தும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் பூத் ஏஜென்ட்டுகள் இருப்பார்கள். ஆனால் தாவேக சார்பில் அனைத்து பூத்துகளுக்கும் ஏஜென்ட்டுகள் ஸ்ட்ராங்காக நியமிக்கப்படுவார்கள் என்றார். அதன் அடிப்படையில் இன்று மற்றும் நாளை மாலை 3 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய தலைமையில இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. இதுல முதற்கட்டமாக கட்சியினுடைய 10 மாவட்டம் பங்கேற்கும். நாளை 13 மாவட்டம் என முதற்கட்டமாக 23 கட்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒவ்வொரு கட்டங்களாகவும் அடுத்த மாதமே நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்ப விஜய் தற்பொழுது சென்னையில புறப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துல பிரம்மாண்ட வரவேற்பு அவருக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.